என்னோட மல்டிபிள் ஐடிஸில் வந்து எப்படி நான் வந்து இன்கம் வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்கில் வித்ட்ரா பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதில் ஒரு இன்கம் வந்திருக்கு 2400 வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷனில் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி டேட்டு 3 மார்ச் லெவலில் வந்திருக்குது. 2400 வந்திருக்கு. இதை என்னோட ஒரு டாப் ஐடியில் வந்து நான் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். என்னோட டாப் ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா AC547184. ஓகேங்களா? இது 2400. என்னோட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு அந்த டாப் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த இருக்க வாலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஐடி. அடுத்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த டாப் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனில் போகிறோம். 12,600 வந்திருக்கு. இதையும் நான் வந்து என்னோட டாப் ஐடிக்கு நான் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலட்லேருந்து மாறும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதை வேறத்தோட ஐடியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிபி இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. வந்ததும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இது லாக் அவுட் பண்ணிக்கிறேன். வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு மல்டிபிள் ஐடியிலையும் எங்கெங்கே இன்கம் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம லாகின் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் சிங்கிள் ஐடியில் வச்சுட்டு சிங்கிள் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ இன்கம் 600 rupees வந்திருக்கு. சிங்கிள் ஐடியில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஒரே அமௌண்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா கொடுங்க. ஏன்னா இது ப்ரூஃப் காமிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதையும் நான் லாக் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட ஐடி. இங்கே வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே ஒரு 5400 வந்திருக்கு. இதையும் நான் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு என் டாப் ஐடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டில் வந்து 3200 இருந்துச்சு. இந்த வாரம் என்னோட இன்கம் வந்து 21,000. ஓகேங்களா? இது வந்து ஆட் ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,201 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு 24,200 இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கமை நான் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் 24,000 பண்ணல, ஒரு 20,000 மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இதில் எப்படி வரும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்துடும். வந்தோடனே அந்த ரிசிப்ட் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, அப்போ 10,000 ரூபாய்க்கு 500 பிடிப்பாங்க. 20,000 ரூபாய்க்கு 1000 ரூபா பிடிப்பாங்க. இப்போ எனக்கு 20,000 நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 19,000 19,000 வரும் எனக்கு. ஓகேங்களா? இது எனக்கு தெரியும். 1000 ரூபா வந்து ஜிஎஸ்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி எல்லாமே கட்டிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது கட்டனால இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கே புரியும். ஓகே லேடஸ், நான் வித்ட்ரா ரெக்வஸ்ட் உங்கள் கண் வழியே நான் வந்து கொடுக்குறேன். 20,000 கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 20,000 வித்ட்ரா கொடுத்த உடனே 4,200 மட்டும் தான் இருக்குது. நான் 20,000 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். என் பேங்க்கில் வந்தோடனே உங்களுக்கு அந்த ரிசிப்ட்டை ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நெஃப்ட் மாதிரி தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதோட ரிசிப்ட்டை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? வந்தோடனே உங்களுக்கு கம்பெனியோட நேம்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். தேங்க்யூ. வித்ட்ரா கொடுத்ததும் இதான் ரெசிப்ட்டு. இது என்னோடய இன்கம் பே அவுட். ஓகேங்களா?